இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பேதுரு ஒரு நல்ல மூத்த அப்போஸ்தலன். அவர் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. உங்க கவலை, உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்க ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்துல அவர் பேசுவது போல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருக்கு. உங்களுக்கு கவலை இருக்கா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா அதை ஏன் கேட்குறீங்கன்னு நீங்க ஒரு பட்டியல் போடுவீங்களே, அத்தனை கவலைகளையும் அவர் மேல வச்சிருங்க. ஏன்னா அவர் தான் உங்களை விசாரித்து அந்த கவலைகளுக்கான தீர்வை தருகிறவர். இதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்து இந்த வசனத்தில் அவர் அதை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய பிரயோஜனத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் அதை அவர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அந்திரேயா இயேசுநாதர்கிட்ட இந்த பேதுருவை கூட்டிட்டு முதல் முறையாக போனாலும் அவர் இயேசுவை பின்பற்றுகிற சீஷனாக மாறல. ஆனால் கடற்கரையில் ஏமாற்றத்தோடு வெறும் படகோடு வலைகளை கழுவி கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் 2 படகு நிரம்ப மீன் கொடுத்து ஆசீர்வதித்து அவனை பிரமிக்க செய்தார். அப்போ பாருங்க, அவன் மனசுல வாழ்க்கையில ஏமாற்றத்தோடு தோல்வியோடு வேலை செஞ்சு பலன் கிடைக்காம ராத்திரி முழுவதும் கண் விழிச்சு பிரயோஜனம் இல்லாம வீட்டுக்கு நம்ம திரும்பி போறோமேங்கிற கவலையை அவன் யார்ட்டையுமே ஷேர் பண்ணலங்க. ஆனா இயேசு வந்து உன் போட்டை கொஞ்சம் தள்ளிப்போ, அந்த பக்கம் ஆழத்துல வலையை போடுன்னு சொன்னப்ப அவனுக்கு அது ஆச்சரியம். ஏன்னா அவர் விசாரிக்கிறவர், விசாரித்து உதவி செய்கிறார். அவங்க மாமியாருக்கு கடுமையான ஜுரம், எழும்ப முடியாம படுத்திருக்கிறாங்க. அவரு இயேசுவை கூப்பிட்ட மாதிரி பைபிள் இல்லாம இயேசு அந்த வீட்டுக்கு போய் அவங்க மாமியினுடைய பலவீனத்திலிருந்து அவங்கள சுகமாக்குகிறார். அந்த குடும்பத்திலிருந்து அந்த பாதிப்புகளுக்கு ஆண்டவரே போய் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். டாக்ஸ் கட்டலன்னு ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ ஆண்டவர் சொல்றார், தூண்டில் போட்டு முதல்ல பிடிக்கிற மீன் வாயிலேருந்து ஒரு வெள்ளி பணத்தை நீ பார்ப்ப, உனக்காகவும் எனக்காகவும் டாக்ஸ் கட்டு. அப்போ பாருங்க, அவனுக்காகவும் டாக்ஸ் கட்டணுங்கிற அந்த விசாரிப்பு ஆண்டவர்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா. அது மாத்திரமல்ல, அந்த இயேசுநாதரை பின்பற்றி வந்துட்டே இருக்கும்போது ஒன்றுமே நடக்காதது போல இருக்கு. எந்த பத்திரம் முடிக்கலை, பில்டிங் கட்டலை, ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் எதுவுமே இல்லை, பேங்க் பேலன்ஸ் ஒன்றும் இல்லை, கையிலையும் பெருசாக ஒன்றும் இல்லை. இவருக்கு ஒரு விதமான பதட்டம். பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, எல்லாவற்றையும் விட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் எதெல்லாம் விட்டியோ அப்படி ஒரு லிஸ்ட்டை கொடுத்து சொல்றாரு. இம்மையிலே 100 மடங்கு, மறுமையிலே 100 மடங்கு. அதை அனுபவிச்சவருங்க அந்த பேதுரு. அப்போஸ்தலர்கள் காலத்தில் சொத்துக்களெல்லாம் விற்று அந்த பணங்களெல்லாம் அவன் பாதத்தில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது. அதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு அனுகூலமாக இருந்தது, துணையா அவங்கள வழி நடத்தினதெல்லாம் பார்த்ததுனால தான் பேதுரு சொல்றாரு, அவர் உங்களை வீட்டு பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, சரீர பலவீனமா, பொருளாதார பிரச்சனையா, ஆவிக்குரிய சூழ்நிலையில தடுமாற்றமா, என்ன உபத்திரவமா இருந்தாலும் உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இயேசு இருக்கு. உங்க கவலையெல்லாம் ஒன்றுக்கு கவலைப்படாமல் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. உங்க பாரத்தை அவர் மேல இறக்கி வைங்க. நீங்க கவலைப்படுறதுனால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அவர் உங்களை விசாரிக்கிறதுனால உங்க கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. உங்க கவலைகளுக்கான தீர்வை அவர் தருவார். உங்களை ஆண்டவர் நல்ல பாரத்தெல்லாம் நீக்கி மகிழ்ச்சியால் நிரப்புவார். தேவனே, பேதுருவின் அனுபவத்திலிருந்து நாங்களும் கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.